Taste the Daily. நாகை மாவட்டம் வேதாரண்யம் பேருந்து நிலையம் அருகே கழிவுநீர் தொட்டியில் தவறி விழுந்த போதை ஆசாமியால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. வேதாரண்யம் பேருந்து நிலையம் அருகே உள்ள கழிவுநீர் தொட்டி மூடப்படாததால் அவ்வழியே சென்ற போதை ஆசாமி எதிர்பாராத விதமாக அந்த கழிவுநீர் தொட்டியில் தலைக்குப்புற விழுந்துள்ளார். அருகில் இருந்தவர்கள் அவரை பாதுகாப்புடன் மீட்டனர். விடிய அரசி நகராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் கழிவுநீர் தொட்டிகள் மூடப்படாமல் இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மதுரை அழகர் கோவிலுக்கு சொந்தமான மூலவாவி தெப்பம் சீரமைப்பு பணிகளை துரிதப்படுத்த வேண்டுமென பக்தர்கள் கோரிக்கையை விடுத்திருக்கின்றனர். உலக பிரசித்தி பெற்ற அழகர் கோவிலுக்கு சொந்தமான மூலவாவி தெப்பம் முட்புதர்கள் மண்டி சுவர்கள் இடிந்து காணப்பட்ட நிலையில் தற்போது சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஆனால் அந்த பணி ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதால் தெப்ப பகுதி சமூக விரோதிகளின் கூடாரமாக திகழ்ந்து வருகிறது. கோவிலுக்கு வரும் சிலர் மது அருந்திவிட்டு பாட்டில்களை வளாகத்திற்குள்ளேயே எரிந்துவிட்டு செல்கின்றனர். எனவே விடிய திமுக அரசின் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் தெப்பம் புனரமைப்பு பணிகளை துரிதப்படுத்த வேண்டுமென பக்தர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் பெண்ணலூர் ஊராட்சியில் மின்கம்பங்கள் ஊடாக கழிவுநீர் கால்வாய் அமைக்கப்பட்டதால் அப்பகுதி மக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். பெண்ணலூரில் உள்ள பாரதியார் தெருவில் புதியதாக அமைக்கப்பட்ட கழிவுநீர் கால்வாயின் நடுவே மின்கம்பங்கள் இருப்பதால் கழிவுநீர் செல்ல முடியாமல் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அவலம் ஏற்பட்டுள்ளது. இதேபோல் கழிவுநீர் கால்வாயின் நடுவே குடிநீர் பைப்புகள் செல்லும்படி அமைக்கப்பட்டிருப்பதால் பைப்புகளில் உடைப்பு ஏற்பட்டால் குடிநீருடன் கழிவுநீர் கலக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். Taste the Daily.